தஜ்ஜால் பற்றிய செய்தி சாதாரணமான ஒரு கதை கிடையாது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தஜ்ஜாலின் சோதனையைப் பற்றி தமது உம்மத்தினரை மிகவும் கடுமையாக எச்சரித்திருக்கிறார்கள். அவனுடைய சோதனை மிகப்பெரியதாக இருக்கும். அவன் வரும்போது உண்மையது பொய்யது என்று பலருக்கு குழப்பம் ஏற்படும். அதனால்தான் ஒரு முஸ்லிமுக்கு ஈமானை உறுதியாக வைத்திருப்பது மிகவும் முக்கியம். ஹதீஸ்களில் தஜ்ஜாலின் தோற்றத்தைப் பற்றியும் நமக்கு எச்சரிக்கை கொடுக்கப்பட்டுள்ளது. அவன் ஒரு கண் குறைபாடுடையவனாக இருப்பான். மேலும் அவனுடைய நெற்றியில் காஃபீர் என்று பொருள்படும் எழுத்து இருப்பதாக ஹதீசுகளில் வருகிறது. அந்த அடையாளத்தை ஈமான் கொண்டவர்கள் அறிந்து கொள்ள முடியும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியிருக்கிறார்கள். ஆனால் இங்கே ஒரு முக்கியமான விஷயம். தஜ்ஜாலின் மிகப்பெரிய ஆபத்து அவனுடைய தோற்றம் கிடையாது, அவன் செய்யப்போகும் ஏமாற்றம்தான். மிகப்பெரிய ஆபத்து தஜ்ஜால் மக்களிடம் வந்து நான் தான் உங்கள் இறைவன் என்று கூறுவான். ஆனால் ஒரு உண்மையான முஸ்லிமுக்குத் தெரியும், அல்லாஹ்வுக்கு எந்த ஒப்புமையும் கிடையாது. அல்லாஹ் ஒருவனே, அவனுக்கு இணை கிடையாது. அதனால் தஜ்ஜால் எவ்வளவு பெரிய அற்புதம் போல ஒன்றை காட்டினாலும் ஒரு முஸ்லிமின் ஈமான் அவனை ஏமாறாமல் காப்பாற்ற வேண்டும். இங்கேதான் தஜ்ஜாலின் சோதனை இன்னும் பயங்கரமாகிறது. அவன் மக்களுக்கு சில விஷயங்களை அற்புதம் போல காட்டுவான் என்று ஹதீஸ்களில் எச்சரிக்கப்பட்டுள்ளது. மழை பெய்வது, வளம் வருவது, உணவு கிடைப்பது, இப்படி மக்களின் வாழ்க்கையோடு தொடர்புடைய விஷயங்களையே சோதனையாக மாற்றுவான். பசி, வறுமை, பயம், இவையெல்லாம் மனிதனை எவ்வளவு பலவீனப்படுத்தும். அதைத்தான் தஜ்ஜாலின் சோதனை பயன்படுத்தும். அதனால்தான் இந்த சோதனை ஈமானுக்கான மிகப்பெரிய பிரீட்சை என்று எச்சரிக்கப்பட்டுள்ளது. இப்போது ஒரு கேள்வி. தஜ்ஜால் பொய்யானவன் என்று தெரிந்தும் மக்கள் எப்படி அவனை நம்புவார்கள்? அதுதான் சோதனையின் தன்மை. மனிதன் பசியோடு இருக்கும்போது அவனுக்கு உணவு கொடுக்கப்பட்டால், பயத்தில் இருக்கும்போது பாதுகாப்பு கிடைத்தால், அவன் முன்னால் அற்புதம் போல ஏதாவது நடந்தால், பலவீனமான ஈமான் கொண்ட மனிதன் உண்மையை மறந்து அவனை பின்பற்றும் ஆபத்து இருக்கிறது. அதனால்தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தஜ்ஜாலின் சோதனையைப் பற்றி மீண்டும் மீண்டும் எச்சரித்தார்கள். ஆனால் கதை இங்கே முடிந்து விடாது. தஜ்ஜால் உலகத்தில் மிகப்பெரிய குழப்பத்தை ஏற்படுத்தும். அந்த நேரத்தில் அல்லாஹ்வின் கட்டளையால் ஈசா இப்னு மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இறங்குவார்கள். அவர் தஜ்ஜாலை எதிர்த்து நிற்பார். இறுதியில் தஜ்ஜாலின் சோதனை முடிவுக்கு வரும். இதிலிருந்து நமக்கு ஒரு மிகப்பெரிய பாடம் கிடைக்கிறது. பொய் எவ்வளவு பெரியதாக இருந்தாலும் இறுதியில் உண்மைதான் வெற்றி பெறும். இப்போதுதான் மிக முக்கியமான பகுதி. தஜ்ஜாலின் சோதனையிலிருந்து நாம் எப்படி பாதுகாப்பாக இருக்க முடியும்? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு பாதுகாப்புக்கான வழிகளையும் கற்றுக் கொடுத்திருக்கிறார்கள். குறிப்பாக சூரத்துல் கஹ்ஃபின் ஆரம்ப 10 வசனங்களை மனனம் செய்வது பற்றிய ஹதீஸ் வருகிறது. மேலும் தொழுகையில் தஜ்ஜாலின் சோதனையிலிருந்து அல்லாஹ்விடம் பாதுகாப்பு கேட்கும்படி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கற்றுக் கொடுத்திருக்கிறார்கள். அதனால் தஜ்ஜாலைப் பற்றி பயப்படுவது மட்டும் போதாது, ஈமானை வலுப்படுத்த வேண்டும். குர்ஆனுடன் தொடர்பை அதிகப்படுத்த வேண்டும். அல்லாஹ்விடம் பாதுகாப்பு தேட வேண்டும். தஜ்ஜாலின் கதை நம்மை பயமுறுத்துவதற்காக மட்டும் சொல்லப்பட்ட கதை கிடையாது. நம்முடைய ஈமானை பாதுகாத்துக் கொள்ள நமக்கு கொடுக்கப்பட்ட ஒரு மிகப்பெரிய எச்சரிக்கை. ஒரு நாள் அந்த சோதனை வரும் என்று நம்புகிறோமா இல்லையா என்பதைக் காட்டிலும் இன்றி நம்முடைய ஈமான் எவ்வளவு வலிமையாக இருக்கிறது என்பதுதான் முக்கியம். ஏனென்றால் தஜ்ஜால் வருவதற்கு முன்பே பொய்யையும் உண்மையையும் பிரித்தறியக்கூடிய மனதை நாம் உருவாக்கிக் கொள்ள வேண்டும். அல்லாஹ் நம்மையும் நம்முடைய குடும்பத்தையும் தஜ்ஜாலின் சோதனையிலிருந்தும் எல்லா குழப்பங்களிலிருந்தும் பாதுகாப்பானாக. ஆமீன். இப்படிப்பட்ட உண்மையான இஸ்லாமிய வரலாறுகள் மற்றும் மறுமை பற்றிய முக்கியமான தகவல்களை தொடர்ந்து கேட்க
நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அடுத்த கதையில மீண்டும் சந்திப்போம்.